guys, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பூரியும் சன்னா மசாலாவும் தான். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது எப்படி செய்யலாம்ன்றதை வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் காலையிலேயே சுண்டல் ஊற வச்சுட்டேன். வெள்ளை சுண்டல் தான் நான் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறின சுண்டலை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை மாவு எங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அது கூட லைட்டாக பேக்கிங் சோடாவும் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். ஏன்னா பஃபியாக சாஃப்டாக வரும். அதுக்கோசரம் நான் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்குவேன். எப்பயுமே நான் முட்டை உடச்சி ஊற்றுவேன். முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம மாவு பூரி மாவு பிசைகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சிடலாம் கொஞ்ச நேரம். அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சன்னா மசாலாவுக்கு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தக்காளி 4 எடுத்துக்கிறேன். தக்காளி வெங்காயமும் 4 எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை வாஷ் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுக்காக பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். தக்காளி நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதனால் நம்ம பெருசு பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி அரைச்சி ஊற்றுறது பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க தக்காளியை நீங்கள் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வணக்கி விட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இப்போ அரைச்சி தான் ஊற்ற போகிறேன். அதனால் நான் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஊற வச்ச சுண்டல் கூடயே உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்க போகிறேன். உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு போடுங்க, மண் இருக்கும். அதனால் நான் இப்போ உருளைக்கிழங்கை சுண்டல் கூடயே சேர்த்து வேக வைக்கிறதுனால நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் அது கூடயே சேர்த்து உருளைக்கிழங்கையும் வேக வச்சுட்டேன். சுண்டலும் உருளைக்கிழங்கும் வேகிறதுக்குள்ளே நான் டீ வச்சுட்டேன். டீ இல்லாமல் ஈவினிங் டைமில் டீ இல்லாமல் நம்மளால் வேலையே நடக்காது. அதனால் டீ பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறமா டீலாம் குடிச்சு முடிச்சுட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிருந்த மாவு ஊறிச்சு. அதனால் அதை நான் உருண்டை பிடிச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கமாக உருண்டை பிடிச்சிட்டு இருந்தேன். அப்புறமா சுண்டலும் உருளைக்கிழங்கும் வேக வச்சிருந்தோம் இல்லையா, அது நல்லா வெந்துருச்சு. அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த உருளைக்கிழங்குலாம் தனியாக எடுத்து தோல் உரிச்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? தோல் உரிச்சு வச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம மசிச்சு எடுத்துக்க போகிறோம். உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு. அதனால் நான் கையிலேயே மசிச்சு எடுத்துட்டேன். கையில் மசிச்சதுக்கப்புறமா நல்லா ஒவ்வொரு உருளைக்கிழங்கையும் நல்லாவே மசிச்சு எடுத்துக்கோங்க. மசிச்சு எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அதை ஒரு பக்கம் வச்சுட்டு அடுத்தது நம்ம பெருசு பெருசாக தக்காளி அரிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளியை மட்டும் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் பேஸ்ட் மாதிரி. தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்ல. தண்ணி ஊற்றாமே பேஸ்ட் மாதிரி நம்ம எடுத்து அரைச்சி வச்சுக்க போகிறோம். இதெல்லாமே ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம சன்னா மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டேன். கடாயை வச்சுட்டு நான் எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காயணும். அதுக்குள்ளே நம்ம பட்டை, லவங்கம், சோம்பு, சீரகம் இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கையில் எடுத்து வச்சுக்க போகிறோம். எடுத்து வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம கொட்டிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்து இப்போ நம்ம வணக்கிக்க போகிறோம். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுட்டு கருவேப்பிலை நான் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். அந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணக்கிட்டே இருங்க. ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகும். ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு அப்புறமா நம்ம நல்லா வணக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது தூளுப்பு விட. நம்ம கல்லுப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். கல்லுப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வணங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளி பேஸ்ட்டை தண்ணி ஊற்றவே தேவையில்லை. தண்ணி வேணும்னா லைட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் நல்லா கொதி வரும். எண்ணெய் நல்லா தனியாகவே பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்காக நான் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம். சரி, ஓகே. அடுத்தது நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அந்த உருளைக்கிழங்கை நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு இந்த கிரேவி கூட அந்த உருளைக்கிழங்கு நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க.
அந்த உருளைக்கிழங்கு கூட சாந்து நல்லா சேர்கிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு இப்போ பார்த்திங்கன்னா வேக வச்சுருந்தோம் இல்லையா சுண்டல், அந்த சுண்டலை தான் இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க சுண்டலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதுக்கப்புறமா வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி தான் ஊற்றிக்க போகிறோம். தண்ணி எந்த அளவுக்கு இருக்கணும்னா இப்போ சுண்டல் உருளைக்கிழங்குலாம் இருக்கு இல்லையா அதுக்கு மேலே தான் தண்ணி இருக்கணும். அந்த அளவுக்கு தான் இப்போ நான் வந்து நல்லா கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணுன்றதுனால நான் வந்து லைட்டாக தண்ணி கம்மியாக ஒரு அரை சொம்பு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி பார்த்தேன். கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி நான் வந்து கொதிக்க வைக்கலாம். இப்போ வந்து நான் உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சா தான் சீக்கிரமாக கொதிச்சு வரும். அதனால் நான் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம அடுத்தது வந்து பூரிக்கு ரெடி பண்ணுறதுக்கோசரம் வந்து நான் வந்து எண்ணெய் ஊற்றி காய வைக்க போகிறேன். இப்போ நம்ம சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். அது நல்லா காயிட்டோம். அது காயறதுக்குள்ளேயே நம்ம சைடில் வந்து பூரி ரெடி பண்ணிடலாம். பூரி ரெடி பண்ணுறதுக்கு நான் கட்டையில் எண்ணெய் நல்லா தடவி பூரி மாவை எடுத்து வச்சு ஓரளவுக்கு, அதாவது ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் நீங்கள் வந்து தீத்தி போட்டிங்கன்னா நல்லாவே உப்பி வரும். தீத்தின பூரியை நான் இப்போ எடுத்து போட்டு காமிக்கிறேன். எப்படி உப்பி வருதுன்னு மட்டும் பாருங்கள். நல்லா சாஃப்டாக உப்பி வரும் பாருங்கள். நான் போட்ட உடனே வந்து நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. அப்போ தான் வந்து அந்த ஹீட்டுக்கு வந்து நல்லா உப்பி வரும். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக உப்பி வந்துருச்சு. இதே மாதிரியே நீங்களும் போட்டு பாருங்கள். ஓகேங்களா. அடுத்தது வந்து நம்ம சைடில் சன்னா மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி நம்ம மேலே தூவி விட்டுட்டோம்னா அவ்வளோதான், சன்னா மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. நல்லா சாஃப்டாக பஃபியான பூரியும் சன்னா மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இதே மாதிரியே உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம வீட்டு சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை பண்ணி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வரட்டா, பாய்.